வட்டமிடும் கழுகினை பாரு, தன் செட்டைகளால் குஞ்சுகளை பாதுகாக்குது. வானத்திலே வட்டமிடும் கழுகினை பாரு, தன் செட்டைகளால் குஞ்சுகளை பாதுகாக்குது. அதுபோல் உன்னையும் என்னையும் இயேசு பாதுகாப்பாரே, பயப்படாதே தம்பி தங்கையே. அதுபோல் உன்னையும் என்னையும் இயேசு பாதுகாப்பாரே, பயப்படாதே தம்பி தங்கையே. நீ பயப்படாதே தம்பி தங்கையே. உன் வழிகள் எல்லாம் உன்னை பாதுகாக்க தூதர்களை அனுப்பிடுவாரே. உன் வழிகள் எல்லாம் உன்னை பாதுகாக்க தூதர்களை அனுப்பிடுவாரே. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. உன்னை சேதப்படுத்துவதில்லை, உன்னை சேதப்படுத்துவதில்லை. நல்ல வேலை, சரியான நேரத்துக்கு ஸ்கூலுக்கு வந்துட்டோம். தந்தன தன்னா தந்தன தன்னா. டேய் ரொம்ப சந்தோஷமா வரீங்க. ஆமா, நீ எதுக்கு மாந்தோப்புக்கு வரல? மாந்தோப்புக்கா? ஆமா. டேய் நேத்து சண்டே ஸ்கூலுக்கு நீங்க வரலையடா? சண்டே ஸ்கூலுக்கு வரலையா? மாந்தோப்புக்கு வரலன்னு கேட்டோம்னா நீ சண்டே ஸ்கூலுக்கு வரலையான்னு கேட்கனே. மாந்தோப்புல வந்தா என்ன அழகா அந்த மாங்காவெல்லாம் அடிச்சு ஜம்முன்னு சாப்பிட்டுக்கிட்டு திருடிய கடி தித்திக்கும்டா. டேய் நேத்து சண்டே ஸ்கூல் அக்கா ரொம்ப உங்களை நீங்க வருவீங்கன்னு எதிர்பார்த்தாங்கடா. எங்களை விசாரிச்சாங்களோ? நல்ல கதெல்லாம் சொன்னாங்கடா. நாங்க போகும்போது நாங்களும் விசாரிச்சதா சொல்லிடுறோம். முடிஞ்சா அந்த சாக்லேட் பிஸ்கட் எல்லாம் கொடுத்தாங்கன்னு எங்களுக்கு வாங்கிட்டு வந்துரு. சண்டே கிளாஸ்ல நாங்க சண்டே கிளாஸ் வான்னு சொல்லாத, நாமலாம் உட்காந்து கதை கேட்கிற வயசு கிடையாது. ஏதாவது ஈவெண்ட், அதாவது ப்ரோக்ராம்ஸ் ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அதுக்கு எங்களுக்கு இன்வைட் பண்ணு. நாங்க வந்து பறத்துன்னு பறத்திருந்தோம். நாடகம் எதா இருந்தாலும் சொல்லிடுறேன், நாங்க வந்து நடிச்சு கொடுத்துட்டு போறோம். என்ன ஆமா, அந்த மாந்தோப்புக்கு வந்திருக்கலாம்லடா. எப்படி அடிச்சு சூப்பர்ரா. பழம் மரத்துல இருந்தே பழுத்து கிடக்கு பத்தியா, அப்படி சாப்பிட சாப்பிட அவ்வளோ டேஸ்ட். உங்க வீட்லயேடா? என்ன சொல்லிட்டு இருக்கோம்? தோட்டத்துலடா செவரேறி கூச்சு போய் எடுத்து வந்திருக்கோம். அடுத்தவங்க தோட்டத்துலயா? பிறகு ஏய் ஆச்சரியக்குறி வேண்டாம். சரி போ சட்டுப்புட்டுன்னு போ, எங்க போனோம் போயிட்டு வா போ. நாங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கோம். ஒருத்தன் வந்தான். நான் சேப்பல்ல போய் ஜோ பண்ணிட்டு வரேன். போயா நீ வழக்கமா அதானே செய்வ. போ நீங்களும் வரலாம்ல? இந்த நோட்ல தானே. அம்மா வெரி குட், எடு. வச்சிருக்கேன் இருக்கம்ல. திரும்பி பாத்திர மாட்டானே, பார்க்க முடியாது, தெரியாது. சரி வா நம்ம போயிட்டு வருவோம். பைக்கில் எடுக்கடா உனக்கு. ஆமா, ஏன் பைக் எப்படி நீதான் போட்டு போயிருப்ப. சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். என்னடா ரொம்ப லேட்டா சொல்றீங்க? குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கும். டீச்சர்லாம் நல்லா இருக்காங்களா சார்? சரி சார். டீச்சரை பத்தி என்ன கேள்வி? சார் அது நாங்க எப்பவுமே குடும்பத்தை விசாரிப்போம். சரி சரி சரி, சேர்த்துக்கு போடு. போடுறா. டேய் நாம போடுன்னு சொன்னீங்கல்ல, அவன் அப்படி சேர்த்துக்கு இப்படி தான் போடணுமா? சேர்த்துக்கு போட சொன்னீங்களே சார். இப்படி என்ன போடுறது? சேர்த்துக்கு போட்டா பின்னாடி இருக்கா, முன்னாடி இப்படி போட வேண்டியதானே? அப்படியா? சார் இனிமே போடுறேன் சார். சார் சொல்றது கேளு. திடீர்னு சார் என் தலையில போட்டு சொல்லுவாங்க, தலையில போட்டுருவியா? போட மாட்டேடா, கேர்ஃபுல்லா இருப்பேன். சாரி சார். ரொம்ப எடுத்து விளக்கம் கொடுத்துட்டே இருப்பான். சரி டாய், ஹோம் ஒர்க்குங்க, நோட்டை கொண்டாங்க. நான் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு 2 நாள் வீணாக்கிற கூடாது அப்படின்னு சொல்லி முக்கியமான பொறுப்புலாம் கொடுத்துருக்கேன். சார் ஒன்று ஹோம் ஒர்க்கு. ரைட், திஸ் இஸ் மை நோட். ஓகே, ஹோம் ஒர்க் நோட். ரொம்ப நல்லா சார், திஸ் இஸ் மை நோட். சரி கொண்டா கொண்டாடா. டாய் தள்ளுங்கடா. ஏய் இன்னும் தள்ளுங்கடா. தள்ளுங்கடா.
ஆமா, பாகிஸ்தான் தீவிரவாதியை தள்ளி போட்டான், கையை தட்டிட்டு இருக்கான். சார் எலும்புங்க சார். ஆமா, காலுடா, நானே எழும்பிடுவேன். சார் உங்களை நிக்க முடியல சார். நிக்க முடியல வச்சுக்கோங்க சார். சார். ஏன்டா தள்ளிங்க? தள்ளுங்கன்னு நீங்க தானே சார் சொன்னீங்க. தள்ளுங்கடா சார் சொல்லி கேட்காம இருக்க முடியுமா சார்? தள்ளி நில்லுங்கடா அப்படின்னு இருக்கணுமோ? ஆமா சார். வாட்டம்னா தள்ளுங்கடா, அதனால தள்ளி விடுது. தள்ளன் சும்மாரே, என்னடா நோட்டை கொண்டாடா. சார் நோட்டு இப்படிதான் சார், இந்த மாதிரி தான் கெட்ட பசங்களால எங்களுக்கெல்லாம் கெட்ட பேரு. ஹோம்ஒர்க் நோட்டு எழுதிட்டு வராம இப்படி ஏமாத்துறாங்க பாருங்க சார். நோட்டு கொண்டு வரணும்லடா. ஏல நோட்டு கொண்டு வரணும்ல. ஹோம்ஒர்க் நோட் இல்லாம ஏன்டா ஸ்கூலுக்கு எதுக்குடா வாரேன்? எதுக்கு வாரேன்? அவன நான்லாம் சார் பேசுவேன். நீ இவ்வளவு ஹோம்ஒர்க் கொடுக்கிற சாரை பார்த்து உனக்கு வேற மாதிரி தெரியுதா? தெரியுதான்னு கேட்க. இல்ல வேற மாதிரி சாரு நோட்டு கேட்டா குடுக்கணுமா வேண்டாமா? அப்ப நீ என்ன சாருக்கு மாதிரி இங்க வா, இங்க வா, வந்துரு சார். வா. நீ ஏட்டையா மாதிரி பேசுறீங்க சார் மரியாதை கொடுக்க மாட்டேங்க சார். மரியாதை என்ன மரியாதை? சும்மா இருடா. நான்லாம் அவன்கிட்ட பேசுவேன். சரி சார். நீங்க எனக்கு முந்தி பேசிட்டு இருக்கீங்க. சரி சார். நோட்டு கொண்டாடலையாடா? சரி, ஹோம்ஒர்க் நோட்டு பத்திரமா எடுத்து வச்சு கொண்டு வந்துருக்கோம். அடிங்க சார், அடிங்க சார், அடிங்க சார், அடிங்க. சார் தான் சொல்லிக்காரல. சார் தான் கை நீட்டு. எல்லாருக்கும் தண்டனை தான். அடிங்க அடிங்கன்னு சொல்லக்கூடாது. ஹோம்ஒர்க் ஒழுங்கா கொண்டு செய்யணும். கை தூசி சார், தூசி. சார் பால்ராஜ் நல்ல பையன், ஒழுங்கா ஹோம்ஒர்க் நோட்டு எடுத்து வைக்கணும். சார் ஏன் ஒரு அடியோடு நிப்பாட்டிங்க? அவனை அடிச்சு அந்த அப்படியே கீழே கொண்டு போகணுமோ? சும்மா சார் அப்படி பேசுற. யார் நோட்டு? வேஷ்டி 5, பேண்ட் 14, சட்டை 7, பனியன் 13. என்னடா சார் அது வந்து நோட்டை மாத்தி எடுத்துட்டு சார். நோட்டை மாத்தி எடுத்துட்டியா? அப்பா இஸ்திரிக்கு போட்ட நோட்டு சார், கணக்கு எழுதி வைப்பாங்க. அது 13 வந்திருக்கடா. மாத்தி எடுத்து வந்து கம்ப மாத்தி அடிச்ச. சாரி சார், எப்படி இப்படி மாத்தின்னு தெரியல. இது ஏண்டா ஒண்ணுமே இல்ல. ஏண்டா சிரிக்க? உங்களுக்கு தெரியுதுக்கு வாய்ப்பு இல்ல. நான் சொல்லத்துல தெரியும். ஹோம்ஒர்க் ஏன் செய்யல? சார் செஞ்சேன். இங்க நோட்ல இல்ல. அருமையா எழுதி வச்சேன். ஜம்முன்னு எழுதி வச்சேன். சரி, நேத்து ராத்திரி மழை அடிச்சா சார். அந்த மழையில இந்த நோட்டை எழுதுன எழுத்தெல்லாம் அழிஞ்சு போச்சு சார். இந்த நோட்டை வந்து மொட்டை மாடியில கொண்டு வச்சிருந்தியோ? மழை பயங்கரமா வந்துச்சுல. ஹோம்ஒர்க் செஞ்சே செய்யலையா? சார் மழையில அழிஞ்சிருக்கல. ரொம்ப பேசாம ஹோம்ஒர்க் செஞ்சே செய்யலடா. சார் மழையில அழிஞ்சிருக்கல சார். சரி, படிப்பே சரியில்லடா உங்களுக்கு. பாரு, நானும் வந்ததுல இருந்து கவனிச்சிட்டு இருக்கேன். ஒழுங்கா படிக்கணும் பாத்துக்கோ. யாரு? வாங்க வாங்க. ஏப்பா பெரிய பண்ணையார் தோட்டக்காரர்லாம் வராரு. சார் இப்படி நடக்குது? என்னாச்சு? நேத்து ஞாயிற்றுக்கிழமை என் தோட்டத்துல பூந்து மாந்தோப்புல அவ்வளவு பிஞ்சு மாம்பழத்தை பறிச்சு அது போனால் போது தின்னுட்டு போயிருக்கான் 4. சரி, அவ்வளவு பிஞ்சை கீழே உதுத்து போட்டான் சார். ஒரு பிஞ்சு கூட இல்லையோ? எல்லா பிஞ்சும் கீழே வந்து ஒண்ணுக்கு பிரோஜனம் இல்லாம. யார் இப்படி பண்ணது? உங்க கிளாஸ் பசங்க தான் சார். என்னடா இப்படி சொல்றீங்க? நான் உங்க முகத்துக்காக பாக்க, உங்க முகத்துக்காக பாக்க. சரி சரி சார், நாங்க இந்த புது பேக்க பாத்துட்டே இருக்கோம். இந்த பையலோ டேய் டேய் முகத்தை காமி. சார் அண்ணாச்சி இவங்க தானா? காட்டு. யார்? இந்த வெள்ளையனும் அந்த கருப்பனும் தான். ஏய், என்ன தைரியம் உங்களுக்கு? இவனை எது கூட்டி வந்தீங்க? சாட்சி இவன் தான் பாத்துருக்கான். இவன் மரத்துல ஏறி அது போக பருத்தி செடி எல்லாம் கஷ்டப்பட்டு வளர்த்தேன். அத்தனை பருத்தி செடியை படுத்து கிடக்கு சார். சார் எப்ப எந்திரிக்கும்? நீ போய் எழுப்பி விடு. எப்ப எந்திரிக்குமா? பிஞ்சு பருத்தி செடியில பூரா விளையாண்டுருக்கீங்க. அந்த பிஞ்சு ஒண்ணுக்கு பிரயோஜனம் இல்லாம போச்சு சார். நான் விட மாட்டேன். உங்க முகத்துக்காக பாக்க. அண்ணாச்சி நீங்க என் முகத்துக்காக பாக்கன்னு பலமுறை சொல்லிருக்கீங்க. அதனால நான் சொல்றேன், சொல்லுங்க. என் முகத்துக்காக விட்டுருங்க. சார் முகத்துக்காக விட்டுருங்க. அதான் சொல்லிட்டோம்ல. ஒரு முறை தான். சரி சார், சரி ஒரு முறை நான் போறேன் இன்னைக்கு. உங்க முகத்துக்காக. இனிமே அவங்க தோட்டத்து பக்கம் வராம நான் பாத்துடுறேன். பாத்துக்க. அடுத்த முறை வீடியோ எடுத்து வச்சுக்க. வீடியோ எடுத்து தப்பிக்க முடியாது. தம்பி நீ நம்ம ஸ்கூல்ல தானே படிக்க? ஆமா. சரி போய்ட்டு வா. போ. எத்தனை பேர் படிக்க? சொந்தக்கார பையன். இல்ல அவன் வகுப்பு தெரிஞ்சிட்டு போயிட்டு வரலாம்னு பார்த்தேன். எதுக்கு? இல்ல அவனை போய் பார்த்துட்டு வரலாம்னு பார்த்தேன். பாத்துட்டல விசாரிச்சுட்டு வரேன். நல்ல பையன் வந்தா சொல்லி. விசாரிப்ப நீ. அண்ணாச்சி சரி சரி பாத்துடுவோம். உங்களுக்கா உங்க முகத்துக்கு. பா என்ன சொல்லிருக்க? என்ன சொல்லிருக்க? ஐயோ சார் யார்ட்ட என்ன பேசுற நீ?
வேண்டாம் வேண்டாம் சட்னி ஆக்கிருவேன். பருத்தி செடி மாதிரி ஒன்னே படு. போதும் போதும் ப்ளீஸ். உங்க முகத்துக்கு என் முகத்துக்காக தான் நான் அடிச்சிட்டீங்களே. சும்மா இருந்துக்கலாமா? போடா. அவருக்கு ஏன் போர் நோண்டுற? நான் தான் போயிட்டாருன்னு பார்த்தேன். சிரிக்காதடா. வா சீரியஸா. ஹலோ. ஆமா அடி வாங்கின பிறகு சிரிக்க ஒரே ஆள் தான்டா. அவரு கோவப்பட்டாலும் நல்லா ஜாலியா இருக்கு சார். ஆமா ஜாலியா இருக்கும். டேய் மாந்தோ போனீங்கன்னா சார் அது வந்து எனக்கு இந்த பேச்சு பிடிக்காது. நீ போனேடா? நான் போகல சார். டேய் அவனும் உங்க கூட படிக்க பையன் தானே? ஒழுங்க அந்த சர்ச்சுக்கு போயிட்டு இந்த சண்டே ஸ்கூல் போறது. திருடி சாப்பிட்டா நல்லா இருக்கும் சாப்பிட்டு. பேசாத, எனக்கு இது பிடிக்காது. திருடி சாப்பிட்டா அதான் வா, அதை நீ பலமுறை சொல்றேனே. இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இனிமே உங்க மேல கம்ப்ளைண்ட் வரக்கூடாது, புரியுதா? ஒழுங்கா இருந்துக்கோங்க. பெல் அடிச்சிட்டாங்க. ரைட், லஞ்ச் பிரேக். ஒன்று சொல்லிட்டு போறேன். வெள்ளிக்கிழமை நான் அன்னைக்கு என்ன சொன்னேன்? கனவு காணுங்கள். நல்லா கனவு காணணும். எதிர்கால திட்டங்களை குறித்த கனவு. அது என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க, என்ன கனவு கண்டிருக்கீங்கிறத மத்தியானம் லஞ்ச் பிரேக் அப்புறம் நான் வந்து கேட்பேன், சொல்லணும். ஓகேவா? ரைட், போங்க சார். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பெல் அடிச்சோன்னு உள்ளவாங்க. என்னடா என்னடா இது எங்களுக்கு பழைய போயிட்டு சார் திட்டும்போது இப்படியே வச்சுக்கணும். ஓ ஆனா அந்த மாதிரி மாங்காய் சாப்பிட முடியுமா? அப்படிலாம் செய்யக்கூடாது. அப்படி ஏறி குச்சி நடக்க முடியுமா? போடா. போ போ போ. ஜோம் பண்ணிட்டு சாப்பிடணும். ரொம்ப முக்கியம். போ போ. வாடா. போ நீ போயிட்டு வரோம். சேப்பலுக்கு போனா போ. இல்ல அவன் பேக்கெடு என்ன சாப்பாடு வச்சிருக்கேன் பாவம். சாப்பிட்டு சூப்பர்ரா. ஏறு பிரியாணில ஐடியா. பெண்ணு யாரு இது? ஓன் பண்ணு தானே? ஏன் பெண்ணா? ஒரு ஐடியா. சூப்பர் ஐடியா. இதில் போட்டுறேன். போட்டேன், மூடி வச்சு. இதில் பேனை போட்டு மூடி வச்சாச்சு. ஒரு நல்ல ஐடியாடா. நம்ம பேனா காணல. சூப்பர் ஐடியாடா. மத்தியான நேரத்தில் அந்த ஏசப்பாவோட பேசுறது எவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இனிதான் சாப்பிடணும். அப்பா சாப்பாடு இருந்த மாதிரி இல்லை. யாரோ சாப்பிட்ருக்காங்க. அம்மா பிரியாணியில் வச்சு விட்டாங்க அன்னைக்கு. சரி இருக்கட்டும். பிஸ்கட் ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்டாங்களா காலையில்? பிஸ்கட் இல்லையா? என்னது? யார் பேனா? ஏன் பேனா இல்ல? புதுசா இருக்கு, ரொம்ப விலை உயர்ந்த மாதிரி இருக்கு. சாரி, அந்த வியாபாரத்துக்கு கீழே உட்கார்ந்து சாப்பிடுற என்ன விளையாண்டுட்டு இருக்க நீ? சார் டிசிப்ளின் பொறுப்பை கொடுத்துட்டாங்க. அங்க யாரு நின்று பேசிட்டு இருக்கா? சாப்பிட்டுட்டு கிளாஸ் ரூம் போகணும். சார் அங்க கேட்டுக்கு வெளியே போக கூடாது. சார் என்னடா சார், இந்த பேனா என் பேக்ல இருந்தது சார். என் பேனா கிடையாது சார். டேய் காஸ்ட்லியான பேனா. என்னடா சொல்ற? உன்னுடைய அப்பா பேனாவா இருக்கலாம் ஒரு வேளை. சார் எங்க வீட்ல நான் இதை பார்த்ததே இல்லை சார். அப்படியா? ஆமா சார். புதுசாவும் இருக்கே. அப்ப இது உன் பேக்குக்கு எப்படி இருந்து தெரியாதா? தெரியல சார். சரி பாரு சார், பேனா என் பேக்ல இருந்து யார்ட்டையும் சொல்லாத. சரி சார். பாப்போம் என்ன நடக்குன்னு பாப்போம். சரி சார். ஒரே புதிராவே இருக்கு. சரி சரி, எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரும். சொல்லிடாத, சாப்பிட்ட கொடுத்து யார்ட்டையும் சொல்லிடாத. சரி சார், பார்த்துடுவோம். சரி சார். லா 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 லா. லாலா லா பாட்டு நல்லா இருக்கு சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டம்பா. நல்லா சாப்பிட்டீங்களா சார்? சாப்பிட்டேன்டா. என்ன குழம்பு சார் இன்னைக்கு? டேய் குழம்பு அது வீட்டுல டீச்சர் நானும் ஒரே ஸ்கூல்ல வேலை பார்க்கமா, அதனால வேகமா நானும் கூட சேர்ந்து நீங்க சமைப்பீங்களா சார்? என்னது சும்மா அதெல்லாம் பேசுற நீ.
ஜஸ்ட் ஹெல்ப்டா சார் துணி துவைக்கிறது அதெல்லாம் நான் தான் துவைச்சு எடுத்துருவோம் அப்படியே. சரி எல்லாம் சார் வந்து ஆல்ரவுண்டர் ஆல்ரவுண்டர், எல்லா வேலையும் நம்ம பார்க்கணும், அதெல்லாம் தப்பே கிடையாது. ரைட்டு, இப்போ விஷயத்துக்கு வருவோம். நான் வெள்ளிக்கிழமை என்ன சொல்லிவிட்டேன்? கனவு காணுங்கள். 2 நாள் கனவு காணுங்கள். ஆமா சார். யார் சொன்னது? அவங்க. அப்துல் கலாம். டாக்டர் அப்துல் கலாம். சார் நான் கனவு காண்டேன். அப்படியா? எப்படி தெரியுமா சார், நல்லா படுத்து தூங்கணும் பாருங்க, டப்புனு தூக்கம் வந்துட்டு கனவே வரல சார். சிரிக்காதடா சார், டென்ஷன். கிரிகிரி என்னடா கிரிகிரி டைம் மாதிரி சிரிச்சிட்டு இருக்க? இங்க பாரு, நான் சொல்ற கனவு அது இல்ல. சும்மா நீ இஷ்டத்துக்கு கனவு கண்டேன், அதை கண்டேன், இதை கண்டேன்ட்டு. நான் சொல்ற கனவு எதிர்கால கனவு. நம்ம அடுத்து என்ன ஆகலாம், என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம மூளைய கொஞ்சம் பிரயாசப்படும். அதுதான். கண்டுபிடிச்சிருக்கீங்களா? நான் கண்டுபிடிச்சேன். நீ சொல்றா முதல்ல. நீ கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சு சார். அதான்டா, என்ன கண்டுபிடிச்ச? அதான் சார், நீங்க அது சொன்னதுல இருந்து எனக்கு ஒரு மனசுல இருந்துச்சு சார். நேர போய் வீட்டுல என்ன பெட்ல படுத்தேன். சரி, எங்க அப்பா வசதியா பாத்தீங்கன்னா பெட்டுக்கு பக்கத்துலயே நல்ல அழகா சுவிட்ச் எல்லாம் வச்சிருக்காங்க. மேல ஃபேன் பார்த்தேன், சுவிட்ச போட்டேன், ஃபேன் அப்படி அழகா ஓடுது சார். திருப்பி சுவிட்ச ஆஃப் பண்ணேன், ஃபேன் அப்படி நின்று சார். சார் போட்டா ஓடுது, ஆஃப் பண்ணா நின்றுது, போட்டா ஓடுது, ஆஃப் பண்ணா நின்றுது. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்ல கண்டுபிடிப்புடா. அப்போ என்ன அழகான கண்டுபிடிப்பாருங்களே. சூப்பர் கண்டுபிடிப்பு, நல்ல கண்டுபிடிப்பு சார். ஆமா, உன்னைய கூப்பிட்டு உடனே அவார்டு கொடுக்கணும். ஆமா சார். சுவிட்ச போட்ட உடனே மேல இருக்கிற ஃபேன் ஓடுதுன்னா மேல ஓடுது. இது என்னது? கம்பு. சுவிட்ச போட்ட உடனே ஃபேன் ஓடிச்சுல. ஆமா சார். இப்ப பாரு, சுவிட்ச போடுதான் பாரு, அடி. கண்டுபிடிப்பா எப்படியா கண்டுபிடிக்கணும்? சுவிட்ச போட்டானா ஃபேன் ஓடிச்சான். அது என்ன யாருக்கும் தெரியாதோ? நீ என்ன சொன்ன? இங்க வாங்க சார், இங்க வாங்க சார். கண்டுபிடிப்புங்கிறது ஒரு அது ஒரு எமோஷனல் ஃபீல் சார். சரி, ஆமா சார். இங்க பாருங்க சார், இப்ப நான் கண்டுபிடிச்சு சொல்றேன். என்னது அது இது வந்து உலகத்துல யாருமே இப்படி கண்டுபிடிச்சது இல்ல. பரவாயில்லையே, நான் கண்டுபிடிச்சிருக்கேன் சார். வெரி குட். யோசிச்சு என் மாணவன் இப்படித்தான் இருக்கணும். ஆமா சார். இப்ப பாருங்க சார், இப்ப பாருங்க, ஃபர்ஸ்ட் ரைட் ஹேண்ட். ரைட். இந்த கை எடுத்துக்கங்க. ரைட் ஹேண்ட் தான் இது. ஆமா. அந்த வலது கண்ணை அப்படியே மூடுங்க. மூடுங்க. இப்ப இந்த சைடுல எல்லாம் பாருங்க. ஆமா, எப்படி தெரியுது? நல்லா எடுத்துக்கனால தெரியுதா? இப்ப அந்த கை எடுத்துங்க. அப்படியே இடது கை எடுங்க. லெஃப்ட் ஹேண்ட். அப்படியே இடது கண்ணை பத்துங்க. இப்ப இந்த சைடு பாருங்க. எப்படி தெரியுது? வலது கண்ணுல தெரியுதா? இப்ப அந்த வலது கை மறுபடியும் எடுங்க. எடுத்துட்டீங்களா? அப்படி கண்ணுல வைங்க. 2 கையில வைங்க. 2 கண்ணு அப்படி மூடுங்க. இப்ப பாருங்க, ஒண்ணுமே தெரியாது. ஆமா, தட்ஸ் ஆல் மை கண்டுபிடிப்பு. ரொம்ப சூப்பர் கண்டுபிடிப்புடா. தேங்க் யூடா. தேங்க் யூ சார். தேங்க் யூ சார். தேங்க் யூ. உங்களுக்கே கொஞ்சம் கண்டுபிடிப்பு குழப்பமா ஒண்ணும் தெரியாத முட்டா வாங்கிட்டான். இது கண்டுபிடிப்பு, இருட்டு கண்டுபிடிப்பு. உன்னை இருட்டுக்குள்ள தள்ளி விட மாத்துக்கா சார். வாடா, வா. நீ என்ன கண்டுபிடிச்ச? சார், ஒரு சர்க்கியூட் கண்டுபிடிச்சேன் சார். அந்த சர்க்கியூட் தானா ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி. என்னடா என்னாச்சு? டேய் சார், டேய் மயங்கிட்டான்டா, தண்ணி கொண்டாடா. என்னாச்சு தெரியல அவனுக்கு? ஏன் தண்ணி தருவா சார், அவசரப்படாங்க. தண்ணியே தெரியுடா. தருவா சார். என்ன ஆடுறா? ஏய், என்னடா எனக்கு தெளிக்க? தண்ணி கொடு, தண்ணி சார். சாரி சார், உங்க மேலயா சார்? குடி, நல்லா குடிடா. முட்டகச்சி மாதிரி அவன் குடிச்சிட்டு இருக்கான் பாரு. டேய் குடி. மயக்கம்லாம் போடக்கூடாதுப்பா. ஆமா, மயக்கம் சொல்லிட்டு வருது. தேங்க்ஸ். மயக்கம் போடா. டேய் பால்ராஜ் சார், மத்தியானம் சாப்பிட்டியா? அப்படி சார், பக்கத்து கிளாஸ்ல கஷ்டப்பட்ட பையன் இருந்தான் சார். இன்னைக்கு சாப்பாடு கொண்டு வரல. சரி, ஏன் சாப்பாடு அவன்கிட்ட கொடுத்துட்டேன் சார். ஓ சரி, நல்ல பையன். டேய், அடுத்தவங்க மேல அல்லது ஏழைகள் மேல, இல்லாதவங்க மேல இறக்கப்படுறது நல்ல விஷயம்தான். ஆனா அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்றேன், நீயும் படிக்கணும். சுவர் இருந்தாலும் சித்திரம் வரையும் சொல்லுவாங்க. அதனால நீ என்ன பண்ணு, உன்னுடைய அம்மாட்ட சொல்லி, இப்படி கஷ்டப்பட்ட பையனும் இருக்காமா, அவனும் சேர்த்தாங்கன்னு சொல்லி வாங்கிட்டு வா. நீங்க அவனுக்கு கொடுத்து நீ சாப்பிடணும். சரி சார். ஓகே, சரி. இன்னும் அப்படி பார்த்துக்கோனப்பா, உடம்ப கவனிச்சுக்கோ. சரி சார். இங்க பாருடா, போர்டில் ஒன்று எழுதி போடுறேன், எழுதுங்க. சரி, சயின்ஸ் ரொம்ப முக்கியமானது. சரியா சார்? இவன் பேனாவை காணும் சார். அவன் பேனாவை காணா நீ ஏன் சொல்ற?
உயிர் நண்பன் சார். உயிர் நண்பனா? நாங்க 2 பேரும் சேர்ந்தா இருந்தோம் சார். பேனா எப்பவுமே இருந்து காணல சார் என் பேனா இல்லைன்னா வீட்டுக்கு போக முடியாது சார். ஏன் கதவை பூட்டிடுவாங்களோ? எங்க அப்பா அடிப்பாங்க சார். அவன் அழுத நான் அழுவேன் சார். விடிய விடிய அழுதாலும் ஒரு சுட்டு கண்ணீர் வராது போல இருக்க. சரி சார் இந்த பேனா இப்படியே கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கேன் சார். சரிடா சரிடா பையில இருக்குடா தேடி படுறா. டேய் உன் பேக் அப்பா எடுடா. ஜெர்மனுக்கு போகும்போது ஜெர்மன் பேனாவா? சரி அந்த முதல்ல அந்த பேக் எடு. யார் பேக்ல? இவன் பேக்லயா? ஏய் சார் என் பேக்ல எப்படி சார் இருக்கும்? நான் தானே சார் காணலன்னு சொல்லிட்டு இருக்கேன். பேனா உள்ள இருந்தாலும் இருக்கலாம், நீ கவனிக்காம இருந்திருப்ப. பாருடா. பாரு பாருங்க சார். பாரு பாரு. சரி இல்ல சார் பேனா இல்லாம வீட்டுக்கு போக முடியாது சார். சரிடா காட்டுக்கு போ. இப்ப என்ன பாருங்க சார், நல்லா பாருங்க சார், நல்லா பாருங்க சார். சொல்றான். பாருங்க சார், தேடுங்க சார். சரி சார் அவன் நண்பன் சார். அவன்கிட்ட எப்படி சார் பேனா வச்சிருப்பான் சார்? ஏன்டா ஒருவேளை நீ எழுத கொடுத்திருப்ப. சரி அவன் பேக் எடுறா வீட்ல போய் பாருங்க சார். பேனா இருக்கும். இவன் பேக். யாரு? இவன் பேக். ஆமா சரி ஆமா பாருங்க சார். இல்லையே. நல்லா தேடுங்க சார். இல்லையே சார் நல்லா தேடுங்க சார். நல்லா தானடா தேடுறேன். அந்த சைடு அந்த சைடு அந்த சைடு தான். அந்த சைடா? ஆமா சார் அந்த சைடு. ஆமா அதுல எல்லா பக்கமும் தேடியாச்சு. நீ அதுல தான் தேடுங்க சார். நல்லா தேடுங்க சார். தேடணும் இதுல. இங்க வாங்க, இங்க வாங்க, கைய கொண்டாங்க. இப்படி 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 தாங்க. இப்படி இப்படி பாருங்க. இப்படி நான் தேடுறேன். இதுல பாருங்க சார். சார் இதுல பாருங்க சார். இதுல தேடுங்க. தேடு. இல்ல கிடைக்கா? இல்ல இல்லையே கலரா ஒண்ணு கிடைக்குமா? இல்லடா. சார் உள்ள பாருங்க சார். இல்லடா இந்த சைடு தானே. இந்த சைடுல தானே நம்ம தான் வச்சோம். அப்புறம் எப்படி இல்லாம போவோம்? இதுல தானே வச்சோம். இதுல தானே வச்சோம். எப்படி காணாம போவோம்? அதுல தான் வச்சீங்க. வச்சிட்டீங்கல்ல சார். அது வந்து சார் வந்து அது வந்து இதுல வந்து இல்ல சார் அது வந்து அது வந்து இந்த மாதிரி தான் சார். நீங்க எடுத்தீங்களா சார்? சார் சரி சார் நான் எடுத்தேன். யாரு? என்ன நினைச்சு மறுபடியும் வந்தீங்க? லஞ்ச் பிரேக்ல வந்திருக்காங்க. திரும்பவும் மரத்துல ஏறி எல்லாத்தையும் பறிச்சிருக்கான். ஆதாரம் கேக்கீங்கல்ல? இந்த half an hourல வீடியோ. நான் விட மாட்டேன். இவ்வளவு நாள் உங்க முகத்துக்காக பார்த்தேன். போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ள தள்ளுவேன். ஆதாரம் இருக்கு. நான் புரிஞ்சுட்டேன். நீங்க வீடியோ காட்டாட்டா நீங்க இப்படிதான் காலையில சொன்னீங்க. அண்ணாச்சி உங்க முகத்துக்கு இல்ல இல்ல அண்ணாச்சி, அதாவது இந்த பயலுக்கு சேட்டை பண்ணிட்டு இருக்கிறது உண்மைதானா? இல்லங்களே. ஆனா நான் நஷ்டம். சரி சரி குத்தக்காரனை குத்த வச்சு கேள்வி கேட்க நான் என்ன செய்வேன்? அந்த நஷ்டத்துக்கு ஈடு கட்டதுக்கு நம்ம ஏதாவது ஏற்பாடு பண்ணுவோம். அண்ணாச்சி ஒரே ஒரு நிமிஷம். இந்த பசங்க எத்தனை தடவை மன்னிக்க? நீங்க போலீஸ்ல எழுதி கொடுத்தா நம்ம ஸ்கூல் பேர் மட்டும் இல்ல, அவங்க எதிர்காலமும் பாதிச்சிடும். உங்க முகத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு ரத்தம் கொதிக்குது. ஒரே ஒரு தடவை கொஞ்சம் மன்னிச்சு விட்டுருங்க. பாருங்க ஆதாரம் இருக்கு. இப்பவே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா போதும். ஆமா இங்க பாருங்க, போலீஸ் போனா அவங்க ஃபியூச்சர் பாதிக்கும். நல்லா இருக்கு. ஏன் ஃபியூச்சர் என்ன ஆகுறது? நான் அதுக்கு ஏற்பாடு பண்றேன். அவங்க அப்பா அம்மாட்ட பேசுவோம். தயவு செய்து மன்னிச்சு விட்டுருங்க. நான் கொடுக்குறேன் தண்டனை. இனி அவங்க அந்த தோட்டம் பக்கம் வர கனவு கூட காண மாட்டாங்க சார். நீங்க நல்லா அவங்கள அடிங்க சார். தோட்ட பக்கம் வரவே கூடாது. நான் பார்த்துடுறேன். இல்ல வேற மாதிரி போயிருவேன். இல்ல உங்க முகத்தை நான் மறந்துடுவேன். ஏற்கனவே 2 தடவை நீங்க வந்துட்டீங்களே, இனி 3ஆவது தடவை இந்த கம்ப்ளைண்டோட வர மாட்டீங்க. வரவே கூடாது. அது உங்க கையில தான் இருக்கு. நான் பார்த்துடுறேன். போங்க உங்க முகத்துக்காக. சரி அண்ணா போங்க போங்க போங்க. டேய் என்னடா இனிமேலும் உங்கள்கிட்ட நான் ஜோக் அடிச்சு பேசணும் அல்லது நீங்க அடிக்கிற ஜோக்கு நான் சிரிக்கணும் அவசியம் இல்லை. போதும். என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த அண்ணாச்சி என்ன அவருக்கு என்னடா திரும்ப திரும்ப நான் சொன்ன உடனே அவர் போறாரு. ஒரு மரியாதை தானே கொடுக்காரு. ஏன்டா உங்கள்கிட்ட ஒரு உண்மை இல்லை? இப்படி ஒரு ஐயோ, பள்ளிக்கூடத்துக்கு வந்தா பள்ளிக்கூடத்தில் உட்காந்து படிக்கணும், ஆலயத்துக்கு போனா ஆலயத்துக்கு போகணும். நீங்க இஷ்டமான பண்ணிட்டு இருக்கீங்க. இது சரிப்பட்டு வராது. பேனாவை அவனுடைய பேக்ல நீங்க ஒளிச்சு வச்சுட்டு இதானே உங்க பேனா? இந்த பக்கம் தானே சார் நாங்க வச்சோம். சொல்லிட்டீங்களா? சாப்பாடு யார் சாப்பிட்டது? அவன் சாப்பாடு யார் சாப்பிட்டது? சாப்பிட்டீங்களா? வாங்க வாங்க வாங்கடா. டேய் சார் வாங்கல, நான் விட மாட்டேன்டா உங்களை. விட மாட்டேன் சார். என்ன நடந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா இப்படிப்பட்ட தப்பு பண்ணவங்கள கண்டிச்சு ஆகணும் சார். அடிக்காங்க சார். சார் என் ஃப்ரெண்ட்ஸ் சார், அடிக்காதீங்க. நான் இவ்வளவு உனக்கு பண்ணியோ எப்படி எங்களுக்காக நீ எங்க அடி வாங்கின? டேய்
உங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன்டா. உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார். உண்மையில எங்களை மன்னிச்சிருங்க சார். இனிமே நாங்க உண்மையா இருப்போம் சார். சார் இந்த ஒரு காரியம் என்னுடைய வாழ்க்கையை மாத்திட்டு சார். இனிமே நாங்க உண்மையா நடப்போம் சார். சரி, உங்க நல்ல வாழ்க்கைக்கு வித்துட்டது நான் இல்லை, உங்க நண்பன் தான்டா, உங்க ஆரோக்கிய நண்பன். ஆனா நீ அவங்கள ரொம்ப கேலி பண்ணி கிண்டல் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கீங்க. ஆனா உன்னை எப்படி நேசிக்கிறான் பாரு. உங்க மேல அடி விழக்கூடாதுக்காக அவன் வாங்கிட்டான். பால்ராஜ் சார். எப்படி அப்படிலாம் உனக்கு மனசு வருது? சார் எனக்கு சண்டே ஸ்கூல்ல எங்க சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லி கொடுத்துருக்காங்க சார். கரெக்ட், உண்மை. எல்லா விஷயத்திலும் நீ உண்மையா இருக்க. படிப்புல உண்மையா இருக்க, ஆண்டவரை தேடுறதுல உண்மையா இருக்க, அன்பு காட்டுறதுல உண்மையா இருக்க, சேவை செய்யறதுல உண்மையா இருக்க. நான் ரொம்ப பாராட்டேன்டா. டேய், அவன் தான்டா உங்களுக்கு ரோல் மாடல். நீங்க எப்போதும் பால்ராஜ மாதிரி இருங்க. நீங்க எல்லாருமே முன்மாதிரியா இருப்பீங்க. உண்மையா இருங்க. நீங்க உண்மையா இருந்தா ஜெயிக்கலாம்டா. உண்மையா இருங்க.